தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருக்குது. ஆனாலும் இன்னும் அந்த பேனர்லாம் கழட்டாம இன்னமும் தைரியமா பெங்களூர்ல வந்து இங்க மொழி சிக்கல்லாம் உண்டு, ஆனாலும் தைரியமா சுத்தி வந்திருக்காரு. முறை செய்து காப்பாற்ற மன்னவன் மக்களுக்கு இறை என்பது வைக்கப்படும். மண்ணு மண்ணிறை காட முடியாத அரண் ஊர்வசியும் ஓவாப்பினியும் செருவதையும் சேராது என்பதனால் துணிவுடைமை தூங்காம கல்வி நீங்கா நிலைநாள்வதற்கு எழுதி வச்சுட்டு போயிட்டான் என் மூதாதவல். சீமான் அப்படியாப்பட்ட கொள்கையை சுமந்துனுக்கிறாரு. நாங்க நேசிக்கிற தேசிய தலைவருடைய கொள்கையை சுமந்துன்னு இருக்கோம். அஞ்சுவதும் அச்சப்படுவதும் தமிழின் வரலாறுலே இல்லைன்ற. நான் இதுவரையிலும் பெங்களூர்ல ஓடுற எந்த வண்டியிலையும் பார்க்கல தலைவருடைய புகைப்படம். உன்னுடைய வண்டியில தான் பார்த்தேன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு போனார். மாதிரி ஒரு தீவிரமான நாம் தமிழர் கட்சி ஒரு ஆதரவாளர் இருக்கிறவர்களும் நாம் தமிழர் கட்சியை அசைக்கவே முடியாது. ಒಂದು ನಿಮಿಷ ಸೈಡ್ ಹಾಕ್ರಿ, ಒಂದು ನಿಮಿಷ ಸೈಡ್ ಹಾಕಿ. ಏನು ಬೋರ್ಡ್ ಹಾಕಿದ್ರಲ್ವಾ, ಅದೊಂದು ಮಾತಾಡೋಣ. உறவுகளுக்கு வணக்கம். பெங்களூர்ல வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து அழைப்பு எடுத்தாரு. இந்த மாதிரி வந்து சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற பேனரை வந்து இன்னமும் கட்டிக்கிட்டு வந்து பெங்களூர்ல வந்து சுற்றி வந்து வாடகை வச்சுக்கிறாரு. அதை நான் பார்த்தோம், அவர்கிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி தகவல் நம்மகிட்ட கொடுத்தாங்க. அந்த தகவல் அடிப்படையில் தான் நம்ம வந்து நம்ம நண்பரை பார்க்க வந்தோம். கடைசியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான். அவர் நம்ம கட்சியில் நீண்ட காலமாக வந்து ஆதரவாளராக இருந்து நம்ம கூட வந்து நிறைய விஷயங்களில் வந்து போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்களை கலந்துருந்தாரு. சரி, அவர் நம்ம வேற ஆளாக இருக்குன்னு வந்து பார்க்க வந்தோம். பார்த்தா நண்பராக இருக்காரு. அவர்கிட்ட சில விஷயங்கள் நம்ம கேட்டுருவோம். தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிருக்குது. ஆனாலும் இன்னும் அந்த பேனர்லாம் கழட்டாம இன்னமும் தைரியமா பெங்களூர்ல வந்து இங்க மொழி சிக்கல்லாம் உண்டு, ஆனாலும் தைரியமா சுத்தி வந்திருக்காரு. அவருக்கு வந்து இங்க இருக்கிற காவல்துறை வந்து என்னென்ன மாதிரிலாம் நெருக்கடி கொடுத்தாங்க, எப்படி அவர் வந்து தைரியமா இந்த பெங்களூர்ல வந்து தமிழ் பேனரை போட்டுன்னு சுத்திங்கிறாரு, சீமான் மீது வந்து இவருக்கு அளவு கடந்த வந்து ஒரு பற்றோட ஏன் இருக்கிறாரு அப்படின்றத பத்தி சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்டுருவோம். வாங்க போவோம். வணக்கத்தோட, எப்படி நீங்க இவ்வளவு தைரியமா வந்து பெங்களூர்ல வந்து சீமானின் சின்னம் என்னன்றதை போட்டுக்கிறீங்க? இது எப்ப போட்டீங்க? இது எப்போ கட்சியுடைய சின்னம் நிராகரிக்கப்பட்டச்சோ அப்பவே போடப்பட்டது. இன்னும் சீமானின் சின்னம் அது ஒலி வாங்கிதான் அப்படின்றாங்க. இன்னமும் அது உறுதியாகலையோ அப்படின்ற எங்களுக்குள்ள அந்த ஆதங்கம் இருக்குது. அதனால இது இன்னும் எடுக்காம இருக்கிறோம். காவல்துறையுடைய நடவடிக்கை அதிகமா குளறுபடியால எடுக்கப்பட்டது. அல்சூர்கட் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க தான் தன்னுடைய வண்டி சாவியால முகத்தை கீழ்ச்சிட்டாங்க காவல்துறை அதிகாரிங்க. இத அதால இன்னமும் நாங்க போட்டுன்னு தான் இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சீமான் அப்படின்னா வெறும் தாயகத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க இல்ல. சீமானுடைய சின்னம் உலகமெல்லாம் இருக்குது. பக்கத்து மாநிலத்துல இருக்காதா? சீமானை நேசிக்கிறோங்க. சீமான் அப்படியாப்பட்ட கொள்கையை சுமந்துனுக்கிறாரு. நாங்க நேசிக்கிற தேசிய தலைவருடைய கொள்கையை சுமந்துன்னு இருக்கோம். எங்க அண்ணனை நாங்க அஞ்சுவோமா அச்சப்படுவோமா? அடுத்தது, இப்போ பெங்களூர்ல இருந்து சுத்துறீங்கல்ல, இந்த மாதிரிலாம் வந்து பேனர் போட்டுருக்கீங்களா? இந்த போலீஸ்களுக்கு தமிழ் பார்த்தாவே கண்ணு உறுத்தும். இப்ப நீங்க இதுல தமிழ் பேனர் வச்சு சுத்துறீங்களே, அதனால வந்து சிக்கல் அங்கங்க நெருக்கடிங்க தராங்க தான். டவுன் ஹால்ல தந்தாங்க, அல்சூர்கட் போலீஸ் ஸ்டேஷன்ல நெருக்கடியும் மீறி தான் அப்படியே போட்டுன்னு ஓட்டின்னு சுத்தின்னுக்கிறோம். பிரச்சனைங்களை எதிர்க்கிறது தானே. அச்சுறுத்தல் பயப்படுத்துறதுல அப்படிலாம் இது இல்லையா? அது அச்சுறுத்துறாங்க, பயப்படுத்துறாங்க தான். பயந்து வாழ்ந்தா இங்க வாழ்வதும் சாவதும் போராட்டம் தானே. போர் முனையில நின்று போராடிய தலைவர்களுடைய பிள்ளைங்க எதை கண்டு அஞ்ச போறோம்? அஞ்சுவதும் அச்சப்படுவதும் தமிழின் வரலாறுலே இல்லைன்றாரு என் தேசிய தலைவர் எங்க அண்ணன் சீமானன். அப்படியாப்பட்ட கொள்கையை சுமக்கிற நாங்க எதுக்கு அச்ச பண்ணலாம்? இப்போ தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் கழட்டாததுக்கு காரணம் என்ன? காரணம் அண்ணன் சீமான் கொண்டு போய் சேர்க்கறதா இல்ல கட்சியின் சின்னம்? இல்ல இந்த கட்சியின் சின்னம் இங்க புலம்பெயர்ந்து வந்த இங்க வாழ்ற தமிழர்களுக்கு இல்ல. அங்க இருந்து இங்க வராங்க, இங்க இருந்து அங்க வாக்கு செலுத்த செல்றாங்க. அவங்க எல்லாம் என்ன நிறுத்தி கேக்குறாங்க. கம்னலில ஒரு தோழர் வந்து பேசினாரு, தேசிய தலைவரை போட்டுனுக்குறீங்க ஃப்ரண்ட்ல, சேகுவர் ஆகுது, இங்க சீமான்குது, நாம் தமிழர் கட்சி இங்க இருக்குதான்னு கேக்குறாங்க. நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க. அது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சீமான்னா வெறும் தாயகத்துல மட்டும். உலகத்துல இருக்கிற எல்லா இளைஞர்களுடைய மனசுலயும் இருக்கிறார் சீமான், என் தேசிய தலைவர் சீமான். அதால அவங்க நாங்க எங்க வாகனத்துல வச்சுக்கிட்டு நாங்க சுத்துறோம். அது எங்களுக்கு பெருமை தான். எங்ககிட்ட வந்து எல்லாரும் பேசுறாங்க. இப்ப சின்னம் இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பேனர் போட்டுருந்தீங்களா? ஆமா, நாங்க விவசாய சின்னம் கூட போட்டுன்னு தான் இருந்தோம் எங்க வண்டியில. அப்ப அல்சூர்கட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வண்டி 10 நாள் இருந்துச்சு. கேஸ் வழக்கறிஞர் ஐயா
இளங்கோ ஐயா தான் வந்து அந்த வண்டியை ரிலீஸ் பண்ண வச்சாரு. அப்படியா? அப்பவே அப்புறம் இந்த வண்டியில போட்டுக்கிறோம், இன்னொரு பெரிய வண்டியில கூட போட போறோம். அண்ணனுடைய சின்னம் இதான் அப்படின்னு உறுதியான பிறகு என் பெரிய வண்டியில போட போறேன். அப்புறம் தலைவர் படத்தை போட்டுக்கிறீங்க, இது வந்து சிக்கல் உண்டாக்கலையா? இல்ல, இது சேகுவாரா, கியூபாவின் புரட்சியாளர் சேகுவாரா, இது நம்ம தேசிய தலைவர். நான் இந்த வண்டியை அங்க நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இருந்தேன். தள்ளி போயிட்டு அங்க இருந்து வரோம், ஒருத்தர் ஆட்டோட்ட நின்று இருந்தாரு. நான் வந்து கேட்டேன், இது யாருதுன்னு கேட்டார். ஆட்டோ இதுதான். தேசிய தலைவர் ஏர்போர்ட் நான் தான் வந்து கட்டி பிடிச்சிக்கினாரு. கட்டி பிடிச்சின்னு சொன்னாரு, எங்க உயிர்ப்பா தேசிய தலைவர். நான் இதுவரையிலும் பெங்களூர்ல ஓடுற எந்த வண்டியிலையும் பார்க்கல தலைவருடைய புகைப்படம், உன்னுடைய வண்டியில தான் பார்த்தேன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு போனார். அவரு மாருதி நகர் நண்பர். அவரு முன்னால HL இருந்து ஓய்வு பெற்றவர் எம்ப்ளாயி. HL ஓய்வு பெற்ற எம்ப்ளாயி. ரொம்ப நேரம் பேசினு இருந்தார். பேசிட்டு அப்புறம் அண்ணன் சீமானை பத்தி எல்லாம் பேசிட்டு தான் போனார். இப்போ எலெக்ஷன் டைம்ல வந்து நீங்க இந்த மாதிரி பெரிய பேனர் பின்னாடி வச்சிருக்கீங்க, இங்க வச்சிருக்கீங்க, உங்க வண்டியில இன்னொரு வண்டியில பெரிய வண்டி கூட வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? இதை பார்த்துட்டு ஓட்டு போட போறவங்க நிறைய பேர் கேட்டாங்களா? நிறைய பேர் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு, கார்பரேஷன் பஸ் ஸ்டாண்டு, மைசூர் ரோடு பஸ் ஸ்டாண்டு, மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டு, எல்லாம் தமிழ்நாடு பஸ்ஸுங்க எங்க இருந்து புறப்படுதோ அங்கெல்லாம் நாங்க பிரச்சாரம் செய்ய போயிருந்தோம். துண்டறிக்கை எடுத்துன்னு போயிருந்தோம். எங்க சேனல் கூட போட்டுருந்தோம். அப்போ கூட யூடியூபர்ஸ்ங்க எல்லாம் வந்திருந்தாங்க, பேசினாங்க. அவங்களுக்கெல்லாம் அறிக்கைங்க எல்லாம் கொடுத்தோம். சொன்னாங்க, கர்நாடகத்துல இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி இருக்கிறோம். இங்க சென்சார்ல 1,20,00,000 பேர் தமிழருங்க வாழ்றாங்க. இங்க இருந்து போறாங்க 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஓட்டு போட போறாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் நாங்க செய்யறோம். இந்த பேனர் பார்த்து எதனா மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. நாம் தமிழர் கட்சி கர்நாடகத்துல கூட இவ்வளவு பிரச்சாரம் செய்யறாங்களேன்னு அவங்களே விழிப்புணர்ச்சியோட வந்து எங்கிட்ட ரொம்ப பேர் பேசுறாங்க. போக்குவரத்துறை நண்பருங்க வந்து ரொம்ப பேர் பேசுறாங்க. ரோட்ல அங்கங்க நிக்க வச்சுட்டு பேசுறாங்க. கம்னலு, சேவா நகர், RT நகர், விவிபுரம், இங்கெல்லாம் ஸ்ரீராம்பரம் தமிழருங்க எங்கெல்லாம் அதிகமா வாழ்றாங்களோ அங்கெல்லாம் வந்து பேசுறாங்க. பேனரை பார்த்துட்டு ஒரு பெரிய புரட்சி மாதிரி பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. எங்களுக்கு பெருமையாவும் சந்தோஷமா இருக்குது. சரி ஆச்சு, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப 1 மாசம் ஆகி போச்சு. இப்ப எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, எடுக்கிற மாதிரி இல்லையா? இல்ல, அது எடுக்கிற மாதிரி எங்களுக்கான இதே இல்ல. போலீஸ் நெருக்கடிலாம் தருமே. எந்த நெருக்கடியும் நான் சந்திக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். அப்படியா? அது அஞ்சப்படுவதும் அச்சப்படுவதும் இல்லையே தமிழ் வரலாறு இல்லையா? உங்களை மாதிரி ஒரு தீவிரமான நாம் கட்சி ஒரு ஆதரவாளர் இருக்கிறவர்களும் நாம் கட்சி அசைக்கவே முடியாது. எங்களை மாதிரி கொள்கை வச்சுங்கிற ஒரு இனக்கூட்டமே இல்லையே. முறை செய்து காப்பாற்ற மன்னவன் மக்களுக்கு இறை என்பது வைக்கப்படும். மண்ணு மண்ணிறை காட முடியாத அரண் ஊர்வசியும் ஓவாப்பினியும் செருவதையும் சேராது என்பதனால் துணிவுடைமை தூங்காம கல்வி நீங்கா நிலைநாள்வதற்கு எழுதி வச்சுட்டு போயிட்டான் என் மூதாத வள்ளுவன். எங்களுடைய வேதமே திருக்குறள் தான். குரானோ பைபிளோ பகவத்கீதை இல்ல. எங்களுடைய வேதம் எதுனா திருக்குறள் தான். அதை படிச்சுட்டு அதைப்படி அரசாங்கம் செஞ்சா போதும். இந்த மண்ணில் வாழ்ற எல்லா மக்களுக்கும் சரிசமமான ஆட்சியை தர முடியும் அப்படின்னு அவனே பாடுறான். நெல்லாண்மை என்பது ஒருவனுக்குத்தான் இல்லாண்மையாக்கி கொள்ளல், நாட்டையும் வீட்டையும் நீ ஆள்வதாக பார்த்துக்கொள், அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்றான். அதைத்தான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். நாங்க ஷர்ட் இந்த மாதிரி ஷர்ட் நிறைய வச்சிருப்பீங்களா? எப்பயுமே நாம் கட்சி ஷர்ட் போட்டுருக்கீங்களா? இல்ல, நாம் தமிழர் கட்சி உடைய ஷர்ட்டுங்கெல்லாம் அங்க இருந்து இங்க தர வைக்கிறோம். இங்க கட்சியுடைய அலுவலகம் இருக்குது, அங்கேக்கு வருது. திருப்பூர்ல இருந்து நண்பருங்க இருக்கிறாங்க. அவங்க கேஸ் கடை அந்த அலுவலகம் ஓபன் பண்ணும்போது அந்த அலுவலகத்துக்கு வராங்க. அதுல அங்க இருந்து போடுறாங்க. அங்க எல்லாரும் போட்டுனுக்குறாங்க இது போல. நீங்க எப்பயுமே வந்து வண்டி ஓட்டு கூட இந்த ஷர்ட் போட்டு? ஆமா, நான் எப்பவுமே கருப்பு வெள்ளை தான் போட்டுனே இருப்பேன். ஓகே ஓகே. அதிகமா நாம் கட்சி வந்து ஷர்ட்டுங்க தான் போடுவேன். பிளாக் ஷர்ட்டுங்க அதிகமா போடுவேன். இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல வந்து கவனிச்சாங்கன்னா வச்சுக்க, நாம் கட்சிக்காரங்களாம் உண்மையாவே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா நீங்க ஒரு பெங்களூர்ல இருந்துகிட்டு அண்ணனுடைய சிம்பிள், அண்ணனுடைய அந்த சின்னங்களை வந்து நீங்க வந்து அடையாளப்படுத்துறது, சீமான் அடையாளப்படுத்துறது, நாம் கட்சியுடைய அந்த கொடி சின்னங்களை அந்த இதெல்லாம் வந்து அடையாளப்படுத்துறது, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா இங்க நானும் இங்க இருக்கிறதுனால எனக்கு தெரியும் எவ்வளோ தமிழ் குறித்த அந்த அடையாளங்கள்லாம் எவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளாகுதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தைரியமாக அதெல்லாம் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உறுதியாக இதை வந்து நம்ம யூடியூப்ல போடுவோம். அண்ணன் மாதிரி ஆளுங்களாம் பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். கண்டிப்பா, நன்றிங்க. எனக்கு தகவல் சொன்னாங்க தம்பிங்க பார்த்துட்டு, அதன் பிறகுதான் நான் வந்தேன். அதான் நீங்களா இருக்கிறீங்க கடைசியா. நம்ம ஏற்கனவே போராட்டங்கள் எல்லாம் ஆன போராட்டங்கள். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, வேலையை பாருங்க, தொழில பாருங்க. மெயின் தொழில் நாம் தமிழர்.